நீங்க பாத்துக்கிறது மூவி பஃப். இந்த வாரம் என்ன பார்க்குறோம் பாத்தீங்கன்னா வித்லன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு மூவி தான். இந்த மூவி ஆக்சுவலா வந்து யாராச்சும் பார்க்கலன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ரிவ்யூல மொத்தமா ஸ்பாய்லர்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா மூவியோட ஒன்லைன்ல போயிடலாம். ஒன்லைன்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன் சைட் லவர்ஸ் தன்னோட பாஸ்ட் லவ் கிட்ட போயிட்டு இந்த கரண்ட் டைம்ல அவங்க வந்து ரிட்டர்ன் லவ் சொல்ல போறாங்க. அதுதான் இந்த மொத்த மூவியோட ஹோல் கான்செப்ட். ஆக்சுவலா இந்த ஒன்லைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒன்லைனாவே கேட்கறதுக்கு இந்த மூவி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமா வந்து ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே கல்யாணம் ஆயிட்டு எல்லாம் லைஃப் டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கும் போது இந்த சமயத்துல திருப்பி போயிட்டு தான் பாஸ்ட் லைஃப் கிட்ட தன்னோட ஒன் சைட்ல வந்து சொல்றதுங்கிறது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு சம கான்செப்ட் சூப்பரா வந்து எடுத்து செம்மையா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மூவி பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ல இருந்து போயிடலாம். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் காமெடி சீன்ஸ் தான். காமெடி சீன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் சீனே வந்து கேஃபேட்டேரியா சீன் வந்து இருக்கும். அதாவது ஒரு டீ கடை சீன் வந்து இருக்கும். பொண்ணு பார்க்குற அந்த ஒரு சீன் அது ரொம்ப ரொம்ப நல்லா ஃபன்னாவே போயிருந்துச்சு. அது ஓரளவுக்கு நல்லா ஃபன்னா போனது. அதை தாண்டி வந்து ஸ்கூல் சீன்ஸ்ல ஓரளவுக்கு மிட் பாயிண்ட் ஸ்டார்டிங் ஸ்கூலோட சீன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த ஸ்டார்டிங் காமெடிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் மிட் போக போக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவரேஜா தான் போனுச்சு. ரொம்ப லோ மிட்ல தான் மெயின்டைன் ஆனிச்சு. பட் அப்புறம் கொஞ்சம் லைட்டா வந்து படம் நல்லா ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் சில இடங்கள்ல வந்து இருந்தது. மூவிஸ் ஃபுல்லா உள்ள பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லா சீன்ஸும் ஹீரோட காமெடி சீன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலிக்கு அந்த மாதிரியான காமெடி சீன்ஸ் தான் இருக்கு. ரொம்ப டபுள் மீனிங்கான காமெடி சீன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு. எல்லா காமெடி சீன்ஸும் நம்ம எல்லாத்தையுமே வந்து புரியல அளவுக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாயிண்ட் ஆக்சுவலா வந்து கிளைமாக்ஸ்ல ஒரு காமெடி சீன் வந்து வச்சிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிளைமாக்ஸ்ல ஃபைனல் காமெடி சீன் தான். ஃபைனல் காமெடி சீன் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஃபைனலா எக்ஸிக்யூட் பண்ண அந்த ஒரு காமெடி சீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபோன் கால் சீன் சூப்பரா இருந்துச்சு. அந்த காமெடி சீன் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால அந்த காமெடி சீன் வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ரொம்ப சூப்பராகவே அந்த ஒர்க் அவுட் ஆச்சு. அது நல்லா காமெடியா போச்சு. அந்த ஸ்கூல் ஃபைட் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஃபன்னா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. பட் ரொம்ப காமெடியா ஒரு சில ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ஃபீல் ஆனிச்சு. அந்த ஃபீமேல் கேரக்டர் காட்டின விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஃபீமேல் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய எல்லா மைனஸ் பாயிண்ட்டையும் வந்து கிளியர் பண்றதுக்காகவே அந்த ஃபீமேல் கேரக்டர் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஹீரோ ரிக்ரெட் பண்ணக்கூடிய எவ்ரி சிங்கிள் விஷயங்களையும் ஹீரோயின் வந்து சரி பண்ற மாதிரி இருக்கும். அவங்க அப்பா ஆகட்டும் சரி, அவங்க அந்த டீச்சர் அவன் அடிச்சது அந்த டீச்சர் ஆகட்டும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அவனோட ஒன் சைட் லவ், இந்த மாதிரி வந்து நிறைய ஹீரோவோட மிஸ்டேக்ஸ் சரி பண்றதுக்காக அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்திருக்காங்க. அந்த ஹீரோவோட எல்லா பிரச்சனைகளும் வந்து அந்த ஹீரோயினை கிளியர் பண்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் அதே தான் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ல வந்து வரும். அதை பத்தி நான் வந்து நெகட்டிவ்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலா பாஸ்ட் மூவியோட ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாஸ்ட் மூவியோட ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது ஒரு சின்ன சீன் தான் வச்சிருப்பாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. லவ் சீன்ஸ் வந்து ஓரளவுக்கு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ரொம்ப இல்ல லவ் சீன்ஸ். தேவையான அளவுக்கு லவ் சீன்ஸ் எல்லாமே இருந்தது. அந்த ஒன் சைட் லவ்க்கு என்னென்ன அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நினைக்கிறேன். நெகட்டிவ் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா வந்து ஸ்டோரி தான். ஸ்டோரியோட ஒன்லைன் என்னதான் ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பராகவே இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டுக்கு வரக்கூடிய நிறைய சீக்வன்ஸ் வந்து ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோரியில கூட நிறைய சீன்ஸ் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. அந்த முக்கியமா சொல்லணும் அந்த ஃப்ரண்ட் கேரக்டர் சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமா ஃபீல் ஆகலாம். பட் எனக்கு அவ்வளவா ஃபீல் ஆகல. அது ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. மூவியோட கிளைமேக்ஸ் எனக்கு வந்து ப்ரெடிக்டபிளா வந்து ஃபீல் ஆனிச்சு. மூவியோட மிட் பாயிண்ட் எல்லாமே எனக்கு ஆக்சுவலா வந்து ப்ரெடிக்டபிளா ஃபீல் ஆனிச்சு. ஹீரோட அப்பாவுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதுவும் ப்ரெடிக்டபிளா ஃபீல் ஆனிச்சு. இந்த லவ் சீன்ஸ் சப்போஸ் நான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். அந்த அவங்க ஃப்ரெண்ட் அந்த பாஸ்ட் லவரை கண்டுபிடிக்கிறது அந்த விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தா எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சுருக்கிட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப லென்த்தா இருந்தாலும் நல்லா போயிருக்கும். பட் அதை வந்து எங்கேஜிங்கா கொண்டு போகணும். அந்த சர்ச்சிங்க வந்து கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்கா கொண்டு போகணும். அது ரொம்ப சென்டிமெண்டா கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சொதப்பிடும். அதை ஒரு மாதிரி நல்லா ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் சுருக்கிட்டாங்க. அது வரைக்கும் ஓகே. பட் மற்றபடி ஸ்டோரிஸ் எல்லாமே ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். பொறுத்த வரைக்கும் வந்து இன்னொரு சீன் இருக்கும். ஹீரோ வந்து தன்னோட பாஸ்ட் லவ் கிட்ட லவ் சொல்ற மாதிரி வந்து அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து இன்ஸ்டால நல்லா ஃபயர் அவுட் இருக்கீங்க அந்த சீன்ஸ். அந்த சீனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது ஹீரோ வந்து தன்னோட பாஸ்ட் லவர் கிட்ட போய் லவ் சொல்லும் போது வரைக்கும் ஹீரோயின் அவங்க கூட தான் இருப்பாங்க. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் அவங்க கூட நின்று சப்போர்ட் பண்ணி ஹீரோ ஒரு பிரச்சனை ஹீரோக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை வந்து ஹீரோயின் வந்து சால்வ் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்த வந்து அந்த ஹீரோயின் வந்து அவ்வளவு மெச்சூர்டா செம்ம ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதே சேம் சீக்வன்ஸ் ஹீரோயின் பாஸ்ட் ஹீரோ கிட்ட லவ் சொல்ல போகும்போது அந்த ஹீரோ வந்து ஆக்சுவலா வந்து விட்டுட்டு போயிடுவாரு. இது வந்து மூவியோட கிளைமேக்ஸ் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹீரோ ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஹீரோக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கணும். பட் ஹீரோ வந்து தான் இன்செக்யூரிட்டிக்காக அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிருப்பாரு. அது ஆக்சுவலா வந்து என்னால ஏத்துக்க முடியல. ஹீரோயின் இவ்வளவு தூரம் அவங்க கூட இருந்து அவனோட பாஸ்ட் லவ் கிட்ட எக்ஸாக்டா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் லவ் பண்ணும் போதும் ஹீரோவோட பாஸ்ட் லவ் கிட்ட ஹீரோயின் வந்து அவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி ரொம்ப சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. பட் ஹீரோவால அதை பண்ண
பண்ண முடியலங்கும் போது என்னால சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. சேம் ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்துருக்கணும். பட் வந்து ஏன் அதை பண்ணல, ஏன் அதை எக்ஸிக்யூட் பண்ணல, ஏன் அதை கரெக்டா காட்டல அப்படிங்கறது சுத்தமா புரியல. இந்த இடங்கள்ல வந்து எனக்கு நிறைய மைனஸ். ஹீரோயின் மேல வந்து லவ் ஈஸியா வந்துரும். சும்மா ஹீரோ இவங்க தான் ஹீரோயின் சொல்லிட்டாலே ஹீரோக்கு வந்து ஈஸியா லவ் வந்துருன்னு சொல்லிட்டு ஈஸியாவே நம்பிடலாம். பட் ஒரு ஹீரோயின் ஏன் ஹீரோ லவ் பண்ணுங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. வந்து தான் லைஃப்ல ரிக்ரெட் பண்ண நிறைய விஷயங்களை வந்து ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சால்வ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கூல் டீச்சர் ஆகட்டும் சரி, அந்த ஸ்கூல் தன்னோட பாஸ்ட் லவ் ஆகட்டும் சரி, தான் ஃபேமிலி ஆகட்டும் சரி, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவோட லைஃப்ல இருக்கக்கூடிய ரிக்ரெட்டை வந்து கியூர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதனாலேயே வந்து ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாவே நம்மளால வந்து யோசிக்க முடியும். என்னதான் இது நடக்கலனாலும் ஹீரோ வந்து ஹீரோயினை தான் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சாலும், பட் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் சேம் அதே தான் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஏன் லவ் வந்துச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து அவங்க காட்டவே இல்லை. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக எதுவும் பண்ண மாதிரி ரொம்ப பெருசா காட்டவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருந்தது. அதனாலேயே வந்து ஹீரோயின் ஏன் ஹீரோ லவ் பண்ணுங்கிற அந்த ஒரு கன்ஃபார்மான கன்க்ளூஷன் என்னால வந்து ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியல. இது நான் ஆக்சுவலா வந்து வேற ஒரு சோசியல் மீடியால தான் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம்ல சம் பீப்புள் வந்து பேசிட்டு இருந்தது, அதுதான் வந்து பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நல்லா ஃபீல் ஆனிச்சு. ஆமால இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இது நமக்கு வந்து மூவி பார்க்கும்போது எதுவும் ஃபீல் ஆகலன்னா ஆஃப்டர் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஃபீல் ஆகும். அதனாலதான் இந்த பாயிண்ட் வந்து இங்க சொல்றேன். இந்த மூவி ஆக்சுவலா வந்து இந்த மூவில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பத்தி பேசிட்டேன். எனக்கு பிடிச்சது பிடிக்காது இதை பத்தி எல்லாத்தையும் பேசிட்டேன். மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்போஸ் யாராச்சும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. ஒன் டைம் வாட்சபிள் ஒர்த்தபிள் மூவி தான் கண்டிப்பா அந்த மூவி இருக்கும். ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தான். இந்த மூவில இருக்க மாதிரியே நீயும் உன் பாஸ்ட் லவ் கிட்ட போயிட்டு ஒரு லவ் சொன்னா, இல்ல உன் பாஸ்ட் லவ் வந்து உன்கிட்ட லவ் சொன்னா நீங்க என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இந்த கொஸ்டினுக்கு என்கிட்ட ஆன்சர் கிடையாது. சப்போஸ் உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா? சப்போஸ் நீங்க உங்க பாஸ்ட் லவ் கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவீங்க? உங்க பாஸ்ட் லவ் சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.